Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 2-3 வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதுல நிறைய பேர் சார் மறுபடியும் எங்களுக்கு வந்து இந்த அரியர் வந்து முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சொல்லுங்க, வழிமுறைகளை சொல்லுங்க, இப்ப தியரி பேப்பர் இருக்கு, இல்ல வந்து எங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்கு, இதெல்லாம் நாங்க எப்படி பண்றதுன்னு தெரியலைங்க சார். நான் வந்து 2-3 விதமா 2-3 தடவை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்லாம் கொடுத்து ஸ்டில் வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. நான் எப்படியாவது பேப்பர் கிளியர் பண்ணணும், இது எனக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கு, இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு அரியர் பண்றதுக்கான ஒரு அரியரை ஈஸியா கிளியர் பண்ணதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுல ஒரு சில குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை இது உங்களை அரியர் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு இம்பார்ட்டன்டான டிப்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ முத பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்ஃபர்மேஷன்ஸ் அதான் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து இமீடியட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம், ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம், ஃபாரின் ஸ்டடீஸ் பத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும்னா திருப்பியும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, அரியர் எக்ஸாம கிளியர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தயவு செய்து தூக்கி வெளியில வைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னால முடியாது, நான் எழுதி பார்த்தேன், என்னால வரல, எனக்கு இங்கிலீஷ் சரியா வரல, என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, படிச்சா மறந்து போயிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அதிகமா பில்ட் பண்றதுனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம இருக்கு. சோ என்னால முடியும், நான் ஒன்னும் இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு நான் பெருசா கஷ்டப்பட போறதில்ல. வெரி சிம்பிள். நீங்க படிக்க போற அந்த சப்ஜெக்ட்ல 3 சாப்டர் நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணா போதும். மித்த 2 சாப்டர் டோட்டலா விட்டுட்டா கூட நீங்க அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து நிறைய ஹிஸ்டரி சொல்லுதுங்க. ஒரே ஒரு அட்டெம்ப்ட்ல 32 பேப்பரை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்து அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல போய் சேலஞ்சிங்கா போய் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப கூலா ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன். என்னால முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 10 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறேன், 3 பிக் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண போறேன், இது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னா, நீங்க எழுத போறது தியரிட்டிக்கல் பேப்பரா இல்ல வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா, இதை நல்லா பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு நீங்க போறீங்களா இல்ல செகண்ட் அட்டெம்ப்ட் போறீங்களா இல்ல மோர் தென் 2 அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கிறவங்க நீங்க கூலா போய் எக்ஸாம் எழுதலாம், ஈஸியா கிளியர் பண்ணலாம். இந்த செகண்ட் எக்ஸாம் போறவங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் போறவங்களுக்கு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் நீங்க தொடர்ந்து நீங்க எழுதுறதுனால அந்த எக்ஸாம் மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கும். உங்களுக்கு வெறுப்பு வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க படிச்சிருந்தீங்க, ஆரம்ப கட்டங்கள்ல படிச்சிருப்பீங்க, போக போக படிக்காமயே நீங்க போய் எழுத ட்ரை பண்ணியிருப்பீங்க. வேணா ஒரு இந்த கொஸ்டின் உங்க மனசாட்சிக்கு கேட்டு பாருங்க, அது பதில் சொல்லும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போயிட்டு ஏதாவது அட்டன் பண்ணி வைப்போம், எப்படி பண்ணாலும் ஃபெயில் போடுற போறானுங்க, இவங்க திருத்த மாட்டானுங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஸோ ஸ்டார்டிங்கே நமக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாயிண்ட் வெளியில எடுத்துருங்க. இப்ப தியரி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா சிம்பிள். தியரி நீங்க பண்ணும்போது டெஃபினட்டா தியரிய உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த பிரசன்டேஷனும் சூப்பரா இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு டயக்ராம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ எல்லா இடத்துலயும் டயக்ராம கொடுத்து கரெக்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க லேபிள் பண்ணி பெர்ஃபெக்ட்டான பிரசன்டேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே தியரியில நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். தெரிஞ்ச கேள்விகளை தான் நீங்க வந்து அட்டன் பண்ணி ட்ரை பண்ணணும். 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா 10 ஹேண்டில் பண்ணலாம். அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பர்ஃபெக்ட்டா நீங்க எழுதிட்டீங்க, 10க்கு 10 கிளியரா எழுதிட்டீங்க, அட்லீஸ்ட் 10க்கு 8 கிளியரா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு வேல்யூவேட்டர் திருத்தும் பொழுது 2 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உள்ள நீங்க ஃபைனலா எக்ஸாம் நீங்க பேப்பர் எழுத அதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஈஸியா தான் நம்ம கிளிக் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல ஒரு பர்டிகுலர் பேப்பரை ஒரு வேல்யூவேட்டர் ஸ்கிரீன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, ஒரு பக்கத்துக்கு 7 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறான்னு சொல்றேன். 7 செகண்ட்ஸ்ல உங்க பக்கத்தை ஸ்கிரீன் அவுட் பண்ணும்போது உங்களுடைய பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த அளவுல நீங்க கண்டிப்பா பிரசன்டேஷன் அண்ட் கரெக்டா கிறிஸ்பா எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். டூ லென்த்தி அண்ட் ஸ்டோரிஸ் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க.
பிக் கொஸ்டின் அப்படின்னு வரும்பொழுது தியரட்டிக்கல் பார்ட்ல கண்டிப்பா டயக்ராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிளாக் டயக்ராமா இருக்கலாம், ஸ்கிமேட்டிக் டயக்ராமா இருக்கலாம், இல்ல வெக்டர் டயக்ராமா இருக்கலாம், இல்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்க எழுதணும். ரெலவன்சி அதுக்கு இருக்கு, அந்த 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 கொஸ்டினுக்கு உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அதை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட், செக் பாக்ஸ் மாதிரி ஒரு தியரி எக்ஸாம், தியரி பேப்பர் எழுதும்போது ஒரு செக் பாக்ஸ், இப்ப வந்து என்ன பண்ண போறோம், என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ண போகுது, என்னென்ன கண்டென்ட் இதுக்குள்ள நம்ம வந்து கொடுக்க போறோம், அபவுட் த டயக்ராம், அபவுட் தி பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன், அபவுட் த அப்ளிகேஷன் அப்படிங்கறது ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி ஒரு ஹிண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹிண்ட் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா 3 யூனிட் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சாலே போதும். இந்த 3 யூனிட்டுக்கான ப்ரிப்பரேஷனும் புக் ஃபுல்லா படிக்கணுங்கிறது வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப அது தேவையில்லை. நம்ம அனாலிசிஸ்ல ஈஸியா கிளியர் பண்றதுக்கு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து 10 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். அந்த 5 இயர்ஸ் அந்த 10 இயர் கொஸ்டின் பேப்பரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து முக்கியமான கேள்விகளை எப்படி பிக் அவுட் பண்றது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கிளியர் கட் வீடியோ போடுறேன். இப்ப நம்ம பேசணும், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போகிறதுனால ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். இது வந்து தியரி எக்ஸாம் பொறுத்தவரை ஏற்கனவே ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு வருது, இல்ல அப்படி டெரிவேட்டிவ் பார்ட்டா வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நீங்க வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து மெமரிக்குள்ள வச்சிருந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான ஹைலைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுல வெளியில வரவே முடியாது. ஏற்கனவே எல்லா ப்ரொஃபசர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்கு ரைட் ஃப்ரம் பேசிக்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு பிரசன்டேஷன் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தா நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. நார்மலா வந்து கிவன் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பா கிவன் அப்படிங்கறத எடுத்து எழுதுனுங்க. இந்த கிவன்ங்கிறத எடுத்து எழுதினாலே 2 அல்லது 3 மார்க் வந்து பெரும்பாலும் எல்லா வாத்தியார்களும் திருத்தவங்க எல்லாருமே போட்டுருவாங்க. அந்த கிவன் எழுதும் போது சைட்லயே யூனிட் கன்வர்ஷன் ஒன்று இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா ஒரு சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க மீட்டர்ல மாற்ற வேண்டியதா இருக்கும். கிராம்ஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து கிலோகிராம்ஸ்ல மாத்திரா இருக்கும். ஒரு பிரஷர் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பெசிபிக் எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் யூனிட்ல மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிவன் டேட்டாவை எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா மாத்துறத வந்து ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கங்க. இது ரொம்ப முக்கியமா இருக்கும். இது செகண்ட் ஸ்டெப்பா எடுத்துங்க. 3வது பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டு பி யூஸ்ட், அல்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்ட்டை எடுத்துட்டீங்கன்னா 5ல இருந்து 6 மார்க் அப்படிங்கிறது தாராளமா ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுத்தோடனே டைரக்டா ஆன்சர் அரைவ் பண்ற மாதிரி போகாம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டு வைங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்தா கூட அந்த கன்ஃபியூஷன்ஸை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம, கேன்சல் பண்ணாம, கசகசன்னு போட்டு பேப்பரை வந்து ஒரு பாக்குறதுக்கு அக்லியா இல்லாம நீட்டா வச்சுட்டு பரவாயில்ல லைட்டா ஷேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. இங்க ஆன்சருக்கு வந்து பெர்ஃபெக்டான ஆன்சர் வரணுங்கிற கான்செப்ட்லயே யோசிக்காதீங்க. ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். ஆன்சருடைய வேலிடிட்டிக்கு ஃபுல் மார்க் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸ்டெப்புக்கான மார்க் தான் வரும். ஆன்சருக்காக நீங்க மேபி 1 or 2 மார்க்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணலாமே தவிர ஆன்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டெப்பை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க போனீங்கன்னா 3 சாப்டர் 10 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பிக் கொஸ்டின். அந்த 3 பிக் கொஸ்டின் எதிராக சாய்ஸ்ல 6 கொஸ்டின் தான் வரப்போகுது. 6ல 3க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. 3 பிக் கொஸ்டினும் 10 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்கனாலே டெஃபினட்டா நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுக்கு உங்களுக்கு 60 மார்க்ஸ் டெஃபினட்டா வரும். அப்புறம் 5th சாப்டர் 4th சாப்டர்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்க கொஞ்சம் அட்டென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் மேக் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். இதுக்காகவே பிரத்யேகமா இப்ப நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம். drsuresh.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த வெப்சைட்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் கூடிய விரைவில் நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா அதனுடைய அப்லோட் ஆகும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அந்த லான்ச் ஆனதுக்கு, அந்த வெப்சைட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ், இன்புட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தா, கிளாரிபிகேஷன்ஸ் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. தொடர்ந்து நீங்க முன்னேறதுக்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ஸை கொடுப்பது என்னுடைய தலையாய கடமையை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.